பக்தி சிறுகதை. ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் கிருஷ்ணாவதாரம் பற்றி தாம் செய்த உபன்யாசத்தில் கிருஷ்ணன் சலவை தொழிலாளியிடம் சலவை செய்த தமது துணிகளை கேட்டபோது அவன் தர மறுத்ததாக கூறினார். அன்றிரவு ஒரு சலவை தொழிலாளி ராமானுஜரிடம் வந்து, கிருஷ்ணனுக்கு சலவை செய்ய துணிகளை தரமாட்டேன் என கூறிய அந்த சலவை தொழிலாளிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக ரங்கநாதரின் துணிகளை இனி நானே துவைத்து தருகிறேன் என கூறினான். அப்படியே செய் என கூறினார் ராமானுஜர். அந்த சலவை தொழிலாளியும் அடுத்த நாள் முதல் ரங்கநாதரின் துணிகளை வாங்கி சென்று பளிச்சென துவைத்து ராமானுஜரிடம் காட்டி பிறகு கோயிலில் கொடுத்து வந்தான். ராமானுஜரும் அவனை மனமாற பாராட்டுவார். ஒரு நாள் அவன் ராமானுஜரிடம், நீங்கள் தான் என்னை பாராட்டுறீங்க, ஆனால் ரங்கநாதர் பாராட்டலையே என்றான். அது கேட்டு ராமானுஜர் அவனை ரங்கநாதரிடம் அழைத்து சென்று, உங்களுக்காக இவன் தினமும் சிரத்தையாக துணிகளை துவைத்து கொண்டு வந்து கொடுக்கிறான். ஒரு நாள் அவனிடம் பேசினால்தான் என்ன என கேட்டார். உடனே ரங்கநாதர் அவனிடம், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார். சாமி, கிருஷ்ணாவதாரத்தில் உங்களுக்கு துவைத்த துணிகளை தரமாட்டேன்னு சொன்னானே, அவனை மன்னித்து அவனுக்கு நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும் என்றான். அவனை மன்னித்து விட்டேன், அப்பொழுதே அந்த விஷயத்தை மறந்தும் விட்டேன் என்றார் ரங்கநாதர். இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமானுஜர், கிருஷ்ணாவதாரத்தில் தவறு செய்த ஒருவனுக்காக முக்தி கேட்டியே, உனக்காக நீ ஏன் ஒன்றுமே கேட்கல என கேட்டார். அதற்கு அந்த சலவை தொழிலாளி, அதை நீங்கள் பார்த்துக்குவீங்க சாமி என்றான். இதை கேட்ட ராமானுஜர் மனம் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வாதம் செய்தார். உண்மையான பக்தர்கள் மற்றவர்களை பற்றி தான் கவலைப்படுவார்கள், தம்மை பற்றி நினைப்பதில்லை. அதை குருவிடம் விட்டுவிடுவார்கள்.